ஹலோ, ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு தி ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் என்னன்னா, நம்ம டெய்லி வெறும் சிக்னல் மட்டுமே கொடுக்குறோம் அப்படின்றலாம் கிடையாது. அதாவது நம்ம இப்படி அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் அனலைஸ் கரெக்டாக பண்ணுறோம்ல. ஸோ அனலைஸ் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம வீடியோஸ். ஏன்னா நம்ம வெறும் சிக்னல் கொடுத்துட்டா அங்கே நாம் எப்படின்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சிக்னல் கொடுப்பேன். ஓகே, இப்போ அந்த சிக்னல் திடீர்னு மாறினா கூட நான் செல் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு இனி எப்படி 24 மணி நேரம் நான் ட்ரேடிங்கில் இல்லை. ஸோ அதனால் 24 மணி நேரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இப்போ ஓஆர்டிஏ இங்கே இருக்கான். நம்ம அனலைஸ் பண்ணியே சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிட்ட நம்ம இங்கே லெவலில் கிட்ட பை பண்ண சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் மேலே ஆகிட்டான். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆச்சா? இப்போ இவனை செல் பண்ணலாமா இல்லை பையில் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் இவனை ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டான். ஓகே, இன்கேஸ் இவன் இதுக்கு கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கீழே ட்ரேட் ஆகினா நான் செல் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சிக்னல் எப்படி சொல்ல முடியும்? ஸோ நம்ம வீடியோவை பார்த்தா உங்களுக்கு அனலைஸ் புரியும். ஓகே, இந்த இடத்துல வீடியோ பார்க்கணும், ஓகே இதுக்காக தான் நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். எதுக்காக சொல்ல முடிஞ்சிச்சா? அதேமாதிரி ஓஆர்டியை பார்த்துட்டு இதுக்கு கீழே பார் க்ரியேட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா, ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் இவனை செல்லிங் தான் பார்க்கணும். செல்லிங் பார்க்கணும்னா பையிங் ஹோல்டிங் நம்ம வித்ட்ரா பண்ணிடுவோம். வேறு கிரிப்டோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஆர்டிஎன்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன லெவல் தான். அந்த லெவலில் பையிங் பண்ண சொல்லியிருந்தோம். நல்லா பையிங் தான் இருக்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போகிறான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முடிஞ்சால் கூட பை பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 minute ப்ளீஸ். சாரி, சின்ன இன்டர்ப்ரேஷன் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ கூட பை பண்ணிக்கலாம். பட் பைக்கு நம்ம ஜஸ்ட் இந்த லெவலுக்கு பை பண்ணால் பெட்டர். பை பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம ரிஸ்க் எப்போ மாதிரி கூடாதுல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆர்என்டி அதுக்கடுத்து ஐஓஎஸ்சி பார்த்திங்கன்னா இவன் இப்போ இதை பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம வேணால் இங்கே பை பண்ணலாம். 4% பெட்டராகுது ஐஓஎஸ்டி. அப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் இதை வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டாப் லாஸ் 10218. ஓகே, 1 minute ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்ப்ரேஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் இருக்கிறான். பையிங் பண்ணது 4 ஹவர்ஸில் பை பண்ணிக்கலாம். பட் நல்லா நான் வச்சுக்கோங்க, பிடிசி ஃபேவர் ஆகணும். அப்படி இருக்கும்போது இவன் நம்ம எப்படி சொல்கிறது, எவ்வளோ வரைக்கும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலான்னா, முதல் டார்கெட்டே இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஒரு நல்ல லெவலுக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஐஓஎஸ்டி கிட்ட ஒரு 10% இருக்குது, அதிகம் தான். அதுக்கு வேணால் ட்ரை பண்ணிடலாம். ஐயோட்டா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரேட் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ரேஞ்சில் ஆயினுக்குது. நம்ம இதை டீல் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன் மேலே க்ரியேட் பண்ணி போனோன்னா ஓகே, இவனை பையிங் பண்ணலாம். இல்லாத வரைக்கும் நம்ம செல்லிங் தான் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா TWTUSDT.P தான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுறான். மேலே போக வாய்ப்பு இருக்குது. மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறான், பிரேக் அவுட் கொடுத்தா கன்ஃபார்ம் மேலே போயிடுவான், சந்தேகம் இல்லை. ஸோ இப்போ ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் இதுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம பை பண்ணணும், அது வரைக்கும் வேணாம். இப்படின்ற மாதிரி வந்தால் பெட்டர். ஸ்டார்ஜ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா SSVUSDT.P தான். இவனை நம்ம செல்லிங் கூட பார்க்கலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு, செல்லாக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இவனை செல்லிங் பார்க்கலாம். SSV RPL பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்னதான், பர்ஃபெக்டாக கீழே இறங்கினுக்கிறான். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். MKR பார்த்தா பையிங் தான், நல்ல ப்ராஃபிட் தான் ஏறினுது, ஏறட்டும். LKTY பார்த்தீங்கன்னா திரும்பி இது மேலே போகாத வரைக்கும் நம்ம பை பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். லிங்க்கு அந்த இருக்குல்ல. கிளே பார்த்தீங்கன்னா மேலே போகாத வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். FLR பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா மேலே மூவ்மெண்ட் கொடுத்தான். 7 to 8% மேலேயே நல்லா கிடச்சிக்குது. ஒரே பார் தான் 10%. யா இப்போ திரும்பி இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்னோ இல்லை சம்திங் 1 hour பேட்டர்ன் கிட்ட ஆச்சுன்னா பையிங் சொல்லலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேணாம். எஃப்எல்ஆர் கேலா யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இவனை செல்லிங் சொல்ல போகிறேன். பட் இவனை வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் செல்லிங் சொல்ல போகிறேன். அது வந்து நம்ம வேறு வீடியோவில் சொல்லுவோம். லாங் டேர்மில் ஜிஎஃப்டி இன்னும் வச்சுருந்தீங்கன்னா நம்ம இன்னும் கண்டினியூ ஆகட்டும், கொஞ்சம் கீழே வைப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணது பெட்டர் தான், கரெக்டான லெவல் தான். பிரேக்கோட கொடுத்துட்டு இப்போ மேலே போய்க்கிறான். ஸோ நம்ம இப்படியே போகிற போக்கில் நம்ம போயிடலாம். ஜிஎம்எக்ஸ் பையிங் சொல்கிறேன். ஹச்என்டி வந்து நம்ம டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவலுக்கு ஒரு கேப்சர் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நம்ம அங்கே போட்டிருந்தோம். சரிங்களா? இந்த லெவல்கிட்ட நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். போகலாம், நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஹச்என்டிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஐஓடிஎக்ஸ் செல்லிங்க்கு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயும் போடலாம். ஸ்டாப் லாஸ் சொல்ல பாருங்கள். கொஞ்சம் இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். செல்லிங் வச்சா டார்கெட் வந்து இவ்வளோ தரும். நம்ம வீடியோ வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கொஞ்சம் அனலைஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து அந்தளவுக்கு ரீச் ஆக மாட்டுது. ஸோ அதனால் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மன உளைத்தலுக்கு ஆளாகியுள்ளோம். கேடிஏ பையிங் சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இன்றைக்கான வீடியோ போதும். மோஸ்ட்லி நம்ம நிறையா சொல்கிறதுனால யாரும் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் இன்னும் பர்ஃபெக்டாக வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி போடுவோம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக. இப்போயே நம்ம பண்ணுறது பர்ஃபெக்டாக தான். பட் ஆனால் சில டைம் எப்படி சொல்கிறது, எல்லோரும் ஏதாவது சைக்காலஜிக்கலாக நமக்கும் அஃபெக்ட் ஆகுது வீடியோ அனலைஸ் பண்ணும்போது. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ் ஏற ஏற ஓகே நம்ம வீடியோ இன்னும் நல்லா பார்க்க ஒரு எப்படி சொல்கிறது, மென்டலி நாங்கள் ஸ்ட்ராங் ஆகும். சரி, இன்னும் கொஞ்சம் வீடியோ நம்ம இன்னும் கொஞ்சம் போடுவோம். நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அனலைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜியில் எங்களுக்கு ஒரு பேக்கப் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது, உங்களுக்கு போடுற சின்ன சின்ன லைக்ஸு, இதுதான் வந்து எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். எங்களுக்கு தேவை உங்களோட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி ஏர்ன் பண்ணாவே போதும். எங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஒன்லி என்னவென்றால் லைக், கமெண்ட்ஸ், உங்களோட வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட்ஸ், அண்ட் தென் ஷேர் கூட அவ்வளோ தேவையில்லை. சப்ஸ்கிரைப், வாட்ச் வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.